GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த குடலினுடைய வேலை சம்பந்தமான ஒரு ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணாத வியாதியே கிடையாது. எல்லா விதமான உடல் பாதைகளும் இந்த குடல் ஓட்டத்தில் நான் இருக்கிறேன்றதை காமிச்சு கொடுத்துரும். இது நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடலன்னாலும் இந்த ஃபங்க்ஷன் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு ஏற்றபடி நம்ம அதை கவனிச்சுக்கலன்னா கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் உடனே தெரியாவிட்டாலும் காலப்போக்கில் நம்முடைய ஆரோக்கியத்தை வெகுவாக பாதித்து இதை முன்னாடியே நம்ம கவனிச்சிருந்தா இப்படி இருந்திருக்காதே அப்படின்ற அளவுக்கு அதை ஒருத்தரை கொண்டு போய் விடும். இளம் வயதினருக்கு இது அதிகமான அளவில் பாதிக்கப்படுறது காண்கிறோம். இது முக்கியமாக இளம் பெண்கள். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த குடலினுடைய ஃபங்க்ஷனை பாதிக்காத வியாதியே கிடையாதுங்க. எல்லா விதமான வியாதிகளுக்கும் இதில் ஒரு பங்கு உண்டு. இதுதான் இது ஒரு சேலஞ்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே போல் கேன்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் இது உடம்பு குடலில் எங்கேருந்தாலும் இருக்கலாம். இல்லை குடல்லையே உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு பசி இருக்காது. அதனால் எந்த ஒரு நபர் சரியானபடி பசி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் உடம்பழைச்சி போகும்போது இதெல்லாம் நாங்கள் வரிசைப்படுத்தி இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமான்னு நாங்கள் பார்க்குறோம். இந்த குடலினுடைய வேலை சம்பந்தமான ஒரு ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணாத வியாதியே கிடையாது. எல்லா விதமான உடல் பாதைகளும் இந்த குடல் ஓட்டத்தில் நான் இருக்கிறேன்றதை காமிச்சு கொடுத்துரும். எல்லாத்துக்கும் மேலே இந்த ப்ரைமரி டிசீசஸ் ஆஃப் தி ஜிஐ சிஸ்டம் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு இது. இந்த குடலினுடைய ஃபங்க்ஷன் அது என்ன, நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற நல்ல சத்தான பொருள்களை, அது குளுக்கோஸாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், புரோட்டீனாக இருக்கட்டும், ஃபேட்டாக இருக்கட்டும், மற்றபடி எல்லா விதமான வைட்டமின்ஸு, மினரல்ஸு, தண்ணீர், எல்லா விதமான பொருள்களையும் நல்லபடியாக அனலைஸ் பண்ணி டைஜஷன் பண்ணி அப்சார்ப்ஷன் ஆகுது. ஸோ இந்த இரைப்பையினுடைய மெயின் வேலை அதை ஒரு லைக் அ கிரைண்டிங் மிஷின். அது நல்ல கிரைண்டரில் போட்டு நல்லா அதை கடைஞ்சி கொடுத்துருது. அப்புறம் சிறுகுடலில் போகும்போது எல்லா விதமான சத்து பொருளும் அதுலேருந்து அப்சார்ப் ஆகப்படுகிறது, உறிஞ்சப்படுகிறது. அப்புறம் ஒரு சக்கையாக பெருங்குடலுக்கு போகும்போது அந்த நீர் சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே உறிஞ்சிக்கிட்டே இருக்குது. கடைசியில் பார்க்கும்போது இந்த ஆசனத்துக்கள்னு வரும்போது அந்த மலமாகப்பட்டது ஒரு செமி சாலிடாக இல்லது நல்ல ஒரு இறுக்கமான ஒரு கழிவு பொருளாக அது மாறி நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பழக்கத்துக்கு ஏற்றபடி அது வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்குது. இது அன்றாட நிகழ்கிற ஒரு நிகழ்வு. இது நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடலன்னாலும் இந்த ஃபங்க்ஷன் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு ஏற்றபடி நம்ம அதை கவனிச்சுக்கலன்னா கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் உடனே தெரியாவிட்டாலும் காலப்போக்கில் நம்முடைய ஆரோக்கியத்தை வெகுவாக பாதித்து இதை முன்னாடியே நம்ம கவனிச்சிருந்தா இப்படி இருந்திருக்காதே அப்படின்ற அளவுக்கு அதை ஒருத்தரை கொண்டு போய் விடும். முக்கியமாக இந்த மனநிலை சார்ந்த ஒரு கண்டிஷன் இருக்குது, அனரெக்சியா நெர்வோசா அப்படின்ட்டு. இளம் வயதினருக்கு இது அதிகமான அளவில் பாதிக்கப்படுறது காண்கிறோம். இது முக்கியமாக இளம் பெண்கள். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த மனநிலை குறைபாடு, அதில் மனநிலை தாக்கம். அதனால் என்ன ஆகுன்னா அந்த குழந்தை சரியாக சாப்பிடாம அப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கி படுத்து அவர் கடைசியில் ஒரு கட்டத்தில் இந்த வயிற்றுக்கு அதனுடைய ஃபங்க்ஷனே மறந்து போயிடுது. அப்போ அந்த குழந்தை சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருந்து சாப்பிடாமல் இருக்கும். இப்படி கடைசியில் பார்த்திங்கன்னா எலும்பும் துரும்புமா அப்படியே ரொம்ப ஸ்கெலிட்டன் மாதிரி கொண்டு போடுவாங்க. ஸோ அதனுடைய மனநிலைமையை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது வெகுவாக பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. ஒவ்வொன்றாக நாம் சொல்லுவதற்கு ஒரு நேரம் பத்தாது. எனவே நான் இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு முன்னுரை மட்டும்தான். ஸோ எவ்வளவு முக்கியம் நம்முடைய உணவு பாதையை அதை ஒரு டம்பிங் ஸ்டேஷனாக பேக்காக மாற்றிடக்கூடாது. அதையும் ஆரோக்கியமாக நம்ம பேணி காப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்றைக்கி சாப்பாடு அதனுடைய ப்ராப்பரான அது ஒரு ஜீரணமாகிறது, அதுக்குள்ளே நான் முன்கிற உணவில் இருக்கிற நல்ல சத்து பொருள்களை ப்ராப்பராக ரத்தத்தில் கொண்டு போய் சேர்க்கறது, இது வரைக்கும் நம்ம ஒழுங்காக கடைப்பிடிச்சாதான்
நம்மளுடைய வாழ்நாள் வந்து எத்தனை வருஷம் வாழ்கிறோன்றது இஷ்யூ கிடையாது, எப்படி ஆரோக்கியமாக நம்ம வாழ்கிறோம். ஸோ த குவாலிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லக்கூடாது, குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த குவான்டிட்டி ஆஃப் அவர் லைஃப். நீங்களே பார்க்குறோம், ஒரு பேஷண்ட் அன்றைக்கி வந்து சொல்கிறாரு, டாக்டர் நான் வந்து ஒன்றும் இல்லாமல் இந்த சென்னைக்கு வந்தேன், ரொம்ப கஷ்டப்படுத்த குடும்பத்தில் நான் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது, பிளாட்ஃபார்மில் படுத்திருப்பேன், கடையில் போய் கிடைச்ச வேலையை செய்வேன், கிடைச்ச சாப்பாடு சாப்பிடுவேன், வயிறார சாப்பிட்டுட்டு இருந்த அந்த நாளெல்லாம் போய் இப்போ எனக்கு வந்து என்னுடைய சொத்து என்னுடைய மதிப்பை எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு சொத்து கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் என்னால் 2 சொட்டு ஒரு உப்பு இல்லாத எண்ணெய் இல்லாத 2 சுக்கா ரொட்டியை மட்டும்தான் என்னால் சாப்பிட முடியும். டாக்டருடைய அட்வைஸ் அதுதான். ஏன்னா எனக்கு எல்லாமே அதிகமாகி போச்சு, சர்க்கரை அதிகமாகிடுச்சு, சால்ட் அதிகமாகிடுச்சு, கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சு, பிபி அதிகமாகிடுச்சு, 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஒரு தடவை ஸ்டென்ட் வச்சிட்டோம். இப்படி இப்போ அவங்ககிட்ட பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? செல்வம் இருக்குது, எதை வேணாலும் சாப்பிட்லாம், ஆனால் அவங்களால சாப்பிட முடியல. இதற்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய பணி நேரத்தில் நம்முடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற நேரத்தில் இந்த ஒரு ஆஸ்பெக்டை நம்ம ரொம்பவே நம்ம கவனக்குறைவாக எடுத்துக்கொள்கிறது தான். ஸோ இதுக்காகவே நான் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் சாப்பிடுங்க, உழைங்க, அளவாக சாப்பிடுங்க, அளவாக உழைங்க, தேவையான அளவுக்கு உழைங்க, தேவையான அளவுக்கு சம்பாதிங்க, தேவையான அளவு மட்டும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க, ஒரு பேலன்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. கண்டதெல்லாம் எது வேணாலும் சாப்பிட்லான்றது வேறு, இப்படி தான் சாப்பிட்ணுன்றது வேறு. எனவே இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை இனி வரும் 2-3 பகுதிகளில் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை என்பது நிறைய சமயங்களில் இந்த சாப்பாட்டினுடைய விஷயத்தில் தான் இன்றைக்கி குடும்பத்துங்களுக்கு கூட சண்டை வருது. ஒரு சின்ன ஒரு உப்பு அந்த அம்மா கம்மியாக போட்டிருக்கோம், அதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சண்டை நடந்திருக்கும். உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பாங்க, அதுக்கு ஒரு சண்டை நடந்திருக்கும். ஒரு சர்க்கரை கம்மியாக போட்டிருப்பாங்க, அதுக்கு ஒரு சண்டை நடந்திருக்கும். எனவே நம்முடைய ஆகாரத்துக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் அது குடும்ப சண்டையிலே மட்டுமில்லை, அது ஒரு ஜென்ம பகையாக கூட இன்றைக்கி நம்ம மாறுறதை பார்க்குறோம். ஒரு புதுசாக வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகள் எப்படி சமைப்பாளோன்ற ஒரு பயத்தோடு அது உள்ளே வரும். அது ஏதாவது ஒன்று தவறாக செய்யும்போது உடனே அதை வந்து, இன்னும் உங்கள் அம்மா இதை கூட உனக்கு சொல்லித்தரலையா, என்ன உனக்கு பொண்ணை வளர்த்துருக்குறீங்க அப்படின்னு அந்த மாதிரியாக மாறக்கூடிய காரியங்களையும் நாங்கள் பார்க்குறோம். எனவே சிலதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும், அன்போடு ஏற்றுக்கொள்ளும் போது தான் அதனுடைய ஒரு அடுத்த பக்கம் நமக்கு தெரியாமையே போயிட்டோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், தேவையில்லாமல் ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துட்ருப்போம். எங்கள் வீட்டிலன்னா இப்படி சமைக்க மாட்டாங்க, எங்கள் வீட்டிலன்னா எப்பவுமே சூடாக தான் சாப்பிடுவாங்க, இப்படியெல்லாம் பேசி வீட்டு கதையை தன் வீட்டு கதையை போன வீட்டில் பேசி, போன வீட்டு கதையை இந்த வீட்டில் பேசி, கடைசியில் தேவையில்லாத அளவுக்கு சண்டையும் சச்சரவும் தான் மிஞ்சிறதை நாங்கள் பார்க்குறோம். ஃபேமிலி டாக்டராக இருக்கிறதுனால நான் பார்க்குறேன். ஏமா பிரச்சனைன்னு கேட்டால் இதை ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு சுமூகமான உறவு முறிஞ்சு போகுது குடும்பங்களில். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய உணவு பழக்கங்கள், உணவு செய்யும் முறை, உணவு பரிமாறும் முறை, இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் நல்லாவே இருக்குது. ஆனால் அதை நல்லபடியாக அதை நம்ம அப்ளை பண்ணோம்னா குடும்பம் மட்டும் இல்லை, எல்லாமே சமுதாயமே ஆரோக்கியமான சமுதாயமாக மாறும். அதே மாதிரி உணவு வகைகளை பங்கிட்டு சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. ஸோ பசி இருக்கிறான்னா அவனுக்கு நம்ம சாப்பிட்றதுலேருந்து கொஞ்சம் கொடுப்போம். ஸோ அப்படின்னு வரும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த பந்தம் அதிகமாகும். ஸோ ஒரு ஃபிலசாபிக்கலாக சில இது நான் சொன்னாலும் அதில் நிறைய உண்மை இருக்குன்றது தான் உண்மை. எனவே நம்ம அடுத்த வரும் காலங்களில் நம்முடைய வயிற்று பிரச்சனைகளுடைய முக்கியமான அறிகுறிகள் ஒவ்வொன்றுத்துக்கும் வேறுபடுது. இப்போது நம்ம வயிற்று பகுதி வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் அப்பர் ஜிஐ ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம், லோயர் ஜிஐ ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது என்டையர் வயிற்று பகுதியை வந்து 2ஆக பிரிச்சுக்கிறோம். வாயிலேருந்து அந்த சிறுகுடல் டியோடினத்தினுடைய 2வது பகுதி வரைக்கும் ஒரு பகுதி, அது கீழே உள்ளது ஒரு பகுதி. ஸோ ஒவ்வொரு பகுதியினுடைய பாதிப்பும் ஒரு தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கம்ப்ளைண்ட்ஸை அது வெளிப்படுத்தும். இதெல்லாம் நான் விளக்கமாக நான் சொல்கிறேன். அதனால் பொறுமையோடு காத்திருக்கும்படி
அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.